ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். சாயலிங்கன் வேடந்தாங்கல் பறவைகளாக கூட்டுக்கு திரும்ப வந்த சீசனுக்காக, அதாவது பிக் பாஸ் சீசன் 10 பார்க்கறதுக்காக திரும்ப வந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றி இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். என்னவானாலும் உங்கள் கூட இருப்போம் ஜாக்கி அப்படின்னு இவ்வளோ நாளும் வந்து எந்த வீடியோ போட்டாலும் வந்து ரெகுலராக நம்ம வீடியோவுக்கு வந்து லவ் சிம்பிள் கொடுத்து கமெண்ட் கொடுத்து ஹைப் பண்ண அத்தனை பேருக்கும் உங்களுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த லவ் யூ லவ் யூ லவ் யூ. எவ்வளோ லவ் யூ வேணாலும் சொல்லலாம். இந்த அளவுக்கான லவ் யூ நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே கூட நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. அந்த மாதிரி நின்று அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். காமன் மேன் ஷோ, அதாவது இதனால் முன்னாடி வரலையும் பார்த்த மூஞ்சுங்களே பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை பொதுமக்கள்லேருந்து ஒரு 4 பேர் 5 பேரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கான வீட்டில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இது. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க எப்படிலாம் இவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் வந்து ராஜு அண்டு ஆரி டைட்டில் வின்னர்ஸ், கூட வந்து மாயா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஜூரி மெம்பர்ஸில் ஓவியாவையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து 50 பேரை வந்து செலக்ட் பண்ணி லட்சக்கணக்கான இது வந்து விண்ணப்பங்கள் வந்து அதில் ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி இவங்கள தான் இன்னைக்கு கதற விட்டாங்க. அது என்ன கதற விட்டாங்க ஏதுன்றதை இன்னும் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, நன்றி எல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நீங்களும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு லவ் யூலாம் வேற சொல்லியிருக்கீங்க. நமக்கு லவ் யூ சொல்றதுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக வராது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய பேர் வந்து கூடவே இருந்துட்டு இருக்கிறது, பயணிக்கிறது, மற்ற வீடியோஸ்க்கு வரும்பொழுது சில நேரங்களில் வந்து இதை செய்யலாமா, இதை இன்னுமே தொடரணுமா அப்படின்றப்ப அந்த எண்ணத்தை வந்து ஸ்டாப் பண்றவங்க எப்பவுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவங்களால தான் அது வந்து பாசிபிள். அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. ஏன்னா நான் இப்போ பேசிட்டே இருக்கும்போது கூட ஜாக்கி சொன்னாங்க, வேடந்தாங்கல் பறவைகள் வர்றவங்க எல்லாருக்குமே வெல்கம் வெல்கம்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப லவ் யூன்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரல. அப்போ அவங்களையும் நம்ம அப்படின்றப்ப ஒருத்தர் தொடர்ந்து நம்ம இயங்குறதுக்கான காரணியா இருக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் லவ். அவ்வளவுதான். கண்டிப்பா அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ப்ரோமோ வர்றப்பையும் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ராஜு இருக்கிறப்ப அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். எப்பயுமே வந்து காமெடியன்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு வந்து உதாரணம் வந்து சார்லி சாப்ளின் வந்து ஊமகுத்தா நிறைய விஷயங்கள், ஏன் ஹிட்லரே எதிர்த்தார் படங்கள் மூலமா. அதனால வந்து அவங்க வந்து ஏப்பச்சப்பே பண்ண முடியாது. ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ஷா நேர்மை நீதி நியாயம்னு ஒரு ஹாரி மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு அதை இலகுவாக்கி அவங்க ஹெல்ப் பண்ணி அது புரியாம தெக்க பக்கம் முடிச்சு ஒரு பொண்ணு போச்சு, அதை வந்து எலிமினேட் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரியான நிறைய இடங்கள் வந்து ராஜு வந்து கவர்ந்தாரு. அதே நேரத்தில் ஓவியாவும் வந்து சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை பண்ணாங்க. ஆனா உலர்வாய மாதிரி ஒருத்தர் உலர்னார், அவரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு எப்படின்னே எனக்கு தெரியல, உண்மையிலே யோசிச்சு பாருங்க. ஆனா என்னன்னா அவர் வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் வித் கேப், ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி அவர் இருந்தார். அதாவது சில விஷயங்களை ஆங்கிலத்துல சில இல்ல ஆங்கிலம்ன்றதை விட ஜாக்கி நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அதுதான். ஏன்னா அது ஏன் சொல்றேன்னா எதை பத்தி யோசிக்காம அவர் பேசினாருன்னு சொல்றேன். ஒரு இடத்துல அது உலர்வாயம் மாதிரி வந்து நிறைய பேசுறாரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எடிட் பண்ணி காமிக்கும் போது நம்ம நிறைய கேள்விகளை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து காமிக்கும் போது அது மாதிரி அன்வான்டா பேசுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்ததுக்காக அந்த துணியை நான் சொன்னேன். ஏனென்றால் இந்த வீட்டை பொறுத்தவரை இப்போ ஏன்னா அடுத்த ஒரு பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு கிட்ட அந்த மாதிரி இல்லை, நாங்கள் நீங்க கேளுங்க நாங்கள் பதில் சொல்றோம்னு வச்சு. இங்க ஒரு கேள்வி கேட்டால் 4 கேள்வி கேட்கும்போது பதில் வரும்போது அங்கே வந்து அது கரெக்டாக ஆக்டா இருந்தது. அதனால அந்த செலெக்ஷன் பையனை வந்து நான் வந்து ஓகே சொல்றேன்னு சொல்ல வரேன். ஏன்னா இந்த எபிசோட்ல அது 2 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 2 விஷயத்துல இது எப்படி சிறந்ததாகுது அப்படின்னும் போது ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து நீ கேள்விகள் நான் பதில் சொல்லுன்றது இங்கே வேலைக்காகாது. அந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் அதான் ராஜு சொன்னாப்ல, இதை விட 3 மடங்கு 4 மடங்கு வந்து உங்களை வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க பேசுறது வேலைக்கு ஆகாது ஆக்சுவலா. கண்டிப்பா. ஓகே சார், நேரா அங்க போனீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு இது வந்து நீங்க எப்பயுமே இந்த 1 by 1 அது கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? எப்போ வேணாலும் எடுத்து வந்து பேசும்போது சொல்லிடுங்க ப்ளீஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு மாதிரி எனக்கு கேப் கிடையாது. அது என்னது கேக் கிடையாது என்கிட்ட. கிஃப்ட் வித் கேப் அது மாதிரி எனக்கு கிடையாதுங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து ஆர்ஆர் பாடுற மாதிரி எல்லாம் கமெண்ட் இல்ல சார். ஒண்ணுதான் ஆர்ஆர் 2 வருது, 3வது கமெண்ட் உடனே வந்துருது, ஒரு 5 கமெண்ட் அது கீழே வருது. ஜாக்கி நீங்க ஏன் பேசல, ஏன் அவங்களே பேசுறாங்கன்னு தான் வருது. அதனால நீங்க தேவையில்லாம ரொம்ப வந்து ஸ்பிளாஷ் பண்ணாதீங்க. டே 1 வாங்க நம்ம போவோம். ஸோ நான் ராஜு எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்து சொல்றேன். அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன மாதிரியான இவங்க
செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லையா, அந்த எடிட்டிங் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதாவது எத்தனை பேர் சக் சக் சக்குன்னு அந்த ஒரு கற்க கற்க அங்கல் நம்மக்க அப்படின்னு ஒரு பாட்டு, கற்க 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 அந்த பாட்டு என்று சொல்லும் அவன், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு பின்னாடி அவரை பத்தி எல்லாத்தையுமே காட்டுவாங்கல்ல. வீடியோ விமர்சனம் பண்ணும்போது கூட உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு இப்ப இதெல்லாம் வந்து எடுத்து வந்து டெக்னிக்கல் டைமா எடுத்து வந்து உடிச்சு அடிச்சு விட்டு பாரு மாமி, நான் சரியான ஆளு. அது ஆக்சுவலா ஊமக்கொட்டா மாதிரி நல்லா பக்கத்துல உட்காந்து நல்லதையும் கேட்டு இவன் எடிட்டிங்க்கு எந்த ஷார்ட்டை சொல்றான், இதுக்கு எது இதெல்லாம் சொல்றான், பார்த்தா இப்ப கற்க கற்க லெவலுக்கு வந்துட்டான்னா உங்களுக்கு போங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்ஸ். சீரியஸ்லி. அந்த மாதிரி வந்து டக் டக்குன்னு நிறைய பேர், எத்தனை பேர் வீடியோஸ்க்கு இருந்தாங்கன்னும் பொழுது சில முகங்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சில பேர் ரொம்ப பொண்ணுங்கள்லாம், சில பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. எங்கடா போச்சுங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செலக்ஷன் டீம்ல தீய வைக்கின்ற மாதிரி தான் உண்மையில ஏதோ ரிஜெக்ட் செலக்ட்ன்ற மாதிரி நம்மள விட்டுருந்தா கூட நம்ம செலக்ட் பண்ணிடலாம். சரி விடுங்க. சரியா? அதனால அந்த மாதிரியான வீடியோஸ் எவ்வளவு வந்தது அப்படிங்கறத காட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு நீங்க எப்படி இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப அடுத்து இவ்வளவு பேர்ல இருந்து ஒரு சில வீடியோக்கள் தான் செலக்ட் பண்ணாங்க. அப்ப அந்த வீடியோஸ்ல இருந்து எப்படி இவங்களை கொண்டு வந்தாங்கன்னு பொழுது குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், அந்த ஷார்ட்ஸையுமே நமக்கு காட்டினாங்க. அப்படியே எழுந்து நின்று சண்டெல்லாம் போடுதுங்க குரூப் டிஸ்கஷன்லயே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் எல்லாமும் வந்து பிரிச்சு கடைசியா வந்து ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணிட்டு வந்து அங்க உட்கார வச்சிட்டாங்க. 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒரு பொண்ணு சொல்லுச்சு, 4 ஸ்டெப்பு தாண்டி வந்து இங்க வந்துடலான்னு பார்த்தா ஏதோ 20 பேர் இருப்பானுங்க பார்த்தா திரும்ப இங்க ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்ப எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயம். இன்னொன்னு யாரும் தெரியாதுன்னு போது அப்படியே மாமா பையன் ஒண்ணு விட்டு சித்தப்பா பையனை எடுத்து வந்து உள்ளார விட்டுலாம். தெரியும்ல? ஆமாமா. புரியுதுங்க. யாருக்கு என்ன தெரிய போகுது? இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாயா பாருங்க மாயா உங்ககிட்டே அப்படின்னு ஏதோ அவங்க ஒண்ணு விட்டு சொந்தக்கார பொண்ணு போகுது. நீ இருந்தா ஏதோ எடுத்துக்கிற என்னையாமா, அது நானே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். என்னையாமா எடுத்து வந்து இதுல உள்ளார சேகர சில இதுல அந்த அபிஷன்மியில சொல்லுவாங்கல்ல, அது கிளம்புறதுக்கு முன்னாடி அது டெலிகரேஷன் பார்க்கும். போ 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 அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு மாட்டிக்கு வராரு. கிளம்பு வெளியில போய் பாய் சொல்லுவாங்க. வெளியில போய் கரெக்ட். ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இங்க உள்ள வந்து அந்த 50 பேர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றப்ப ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு சில பொண்ணுங்க சொல்லுச்சு நல்லாதான் இருக்கும். அப்ப ஒரு பொண்ணு நியாயமா சொன்னுச்சு, பயங்கர எஃபர்ட் போட்டு வந்திருப்பாங்க. கதவை திறந்து விட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஊரே புழுங்கிட்டு இருக்கு, பேசிட்டே போங்க. இல்ல அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னுச்சுன்னா, நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. நான் வந்து பார்த்தா வந்து 50 பேருக்குமே இப்போ வந்து என்னன்னா காத்து வரும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த திறமையெல்லாம் இருக்கு, பயங்கர டஃப் ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த பொண்ணு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இருக்கும்னே தெரியல, ஒரு மாதிரி கிதக்குன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாருமே டக் டக்குன்னு. ஒரு சில பேர் வந்து நான் கலந்துகிட்டேன் அப்படிங்கிறதுக்காவது ஒரு ஷார்ட்லயாவது வரணும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கிட்ட கேட்கும்போது நான் இங்க நிக்கிறதே பெரிய விஷயம் போதுதான் ராஜு வந்து மிரண்டாப்ல. இன்னமா இங்க நிக்கிறதே பெரிய விஷயம்னா இதுக்கப்புறம் ஏதாவது நீ செஞ்சாதான் இன்னும் அடுத்த கடத்துக்கு போக முடியும். நீ இங்க வந்ததுக்கே நீ வந்து இப்ப 1000 படி ஏறினாதான் கோயிலுக்கு போக முடியும், மலையில இருக்கிற கோயில போக முடியும். ஏன் அதை விடுங்க, எவரெஸ்டுக்கு போக முடியும் வச்சுக்காங்க. 1000 படி வந்து 999 வந்துட்டு இதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொன்னா முடிச்சு போச்சுக்காது. அதுக்கு நீங்க அந்த முயற்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, முனைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து நம்ம போய் ஒரு லவ்வர் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம லவ்வர் சொல்றோம், நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு உனக்கு இதே ஃபீல் இருந்தா சொல்லு. 3 வருஷம் கழிச்சு நம்ம விட்டுற முடியாது. 3 வருஷம் கழிச்சு ஒரு எஃபர்ட் போடணும். சரி 3 வருஷம் கழிச்சு எஃபர்ட் போட்டோமே, அதுக்கப்புறம் வந்து என்ன, அப்புறம் இதுக்கப்புறம் தான் இவன் தான் பைய தூக்கிட்டு வரானே நம்ம நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எஃபர்ட் போடணும். கண்டேன் என்னுடையவளே, தந்தேன் மிச்ச உயிரை, கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை, உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று கிடந்த தனிமையினை கற்று தந்த காதல் வலி விட்டு போனதே. பிச்சு கொடுத்துருக்காரு உயிரை. சரியா? சோ அந்த மாதிரி எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணுங்க. இன்னி வரைக்கும் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லையா? ஓகே, பேசிக்கா 2 பேர் சைட்ல இருந்தும் அந்த எஃபர்ட் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்திற்கு இந்த சவுண்ட் நீங்க கேட்டிருக்கீங்களா? கை தட்டுறோம். 2 பேர் சேர்ந்தாதான் இது கை 2 கை சேர்ந்ததா அப்படின்னு சவுண்டே வரும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ
இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்திற்காக தான் பயங்கர மெனக்கெடுதல் இருக்கு. நீங்க ஒரு 4 விஷயத்தை தாண்டி 5 ஸ்க்ரூட்டனைசேஷன் முடிச்சு தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது, முக்கியமான விஷயமே இந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி நீங்க உங்களை பிரசன்ட் பண்றீங்க. இது நானா இருக்கேங்கிற வார்த்தையில வராது. சரிங்களா? அதுதான் நீயா இருந்தா வீட்லயே உட்கார்ந்துரு, எதுக்கு இங்க வந்துகிட்டு இருந்தா அங்க மேட்டர். ஆமா, ஏன்னா அவங்க எவனோ ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல, நானா இருக்கிறேன் அப்படின்னா நீயா இருக்கிற புரியவே இல்லை. இரு வீட்லயே இரு, எதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படிதான். நானா இருப்பன்றது எக்ஸ்டென்ஷன் 4 வார்த்தையை போடணும். ஓகே, ஏன் அப்படின்னா நானா இருக்கிறதுன்னு வந்து என்னை அப்படியே வந்து நடிப்பு கிடிப்பு இல்லாம ஏதோ ஒரு 4 வார்த்தை சொன்னாலும் நெய்யா இருக்கிறது என்ன மென்ஷன் பண்ணாலும் புரியும். இல்ல, எல்லாத்த விட இப்ப நான் இன்ட்ரோவர்ட்னு வச்சிருக்கேங்களேன், நானா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்காந்துட்டே இருந்தா என்ன பண்றது? கரெக்ட் தான். கரெக்ட் தானே? நான்லாம் பாருங்க, அதனால வீட்டுல இருந்து நம்ம பாட்டுக்கு ஏதோ ஆப்போசிட்ல நமக்கு யார் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசி கீசி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றது, அவ்வளவுதான். ஸோ எதுக்கு இதை வந்து நான் சொல்றேன்னா, அங்க எவ்வளவு வந்து அந்த டாஸ்க்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆமா, அந்த யாரோ நஸ்ரீன் ஃபர்ஹான் தான் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, செதர்ன பல்லி மிட்டாய் மாதிரி இவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்க. நல்ல கமெண்ட், ரியலி லைக் இட். ஏன்னா அது வந்து இந்த ஓமைகள் தான் வந்து அதை வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோன்றதுக்கான ஒரு விஷயம். ரியலி லைக் இட். எஸ், அந்த கமெண்ட் அந்த மாதிரி தான் செதர்ன பல்லி மிட்டாய் மாதிரி ஓடுறாங்க எல்லாரும். அந்த டாஸ்க் லெட்டரை யார் எடுக்கிறதுங்கிறதுக்கு 50 பேரும் ஓடுறாங்கங்க. 50 பேரும் ஓடி ஒருத்தவங்க அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து படிக்கும் பொழுது அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நீங்க வேற எதுவும் பெருசா அவங்க சாதிக்கல, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அந்த டாஸ்க் லெட்டரையே இப்ப என்ன பண்ணலாம், டக்குன்னு அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணா. எப்பவுமே நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, அதாவது சைக்கோக்கு சைக்கோ அவரு இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஓகே, அப்ப அவர் யோசிச்சிருப்பாரு, டாஸ்க் லெட்டர் வெட்ட வெளியில வெயில தான் உட்கார்ந்துருக்காங்க. இது 2 பசங்க பாத்துன்னு இருக்கேன், கழுத்தை இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேல லெதர் கோட்லாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ என்ன யூகேல இருக்க இல்ல ஸ்காட்லாந்து இருக்க? ஸ்காட்லாந்துலயே கதறிட்டு இருக்கோம் நாங்க, கோமணத்தை கட்டிட்டு உட்காரலாமான்ற லெவலுக்கு இருக்கிறோம் நாங்க. அதாவது எங்க லண்டன்ல 38ன்னா கூட இங்க வரும் 12 14, இங்கேயே 18 19 போது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஓ இவ்வளவு இதுவா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நனைய விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு புழிஞ்சே காட்டுச்சு ஜாக்கி. அந்த அளவுக்கு நனைய விடுறேன்ற மாதிரி தான். இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம், 50 பேர் வெயில்ல இருக்காங்க பசங்க, டக்குன்னு ஒரு ஆள் எடுத்து வந்து இதான் உங்களோட டாஸ்க் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து படிச்சுட்டு போவோம்ல, அப்படி பண்ணல ஜாக்கி. தூரமா ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, போய் எடுத்துன்னு வா அப்படிங்கிற மாதிரி தான். தேங்க்யூ. இல்ல இட்ஸ் ஓகே, இல்ல இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் பரவாயில்ல, நான் அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நான் காட்டுறேன். Thank you so much. ஓகே, thank you. சோ அந்த யாழ் கதவு திறந்து வை ராஜா, இந்த கதவு திறந்து வை, அந்த ஜன்னல் திறந்து வை, பின்னாடி இங்க பெட்ரூம் ஜன்னல்லையும் திறந்து வை, நல்லா ஸ்கிரீனை நவுத்தி வை, காது நல்லா வரணும். ஓகே, சோ என்ன சொல்ல வந்தேன், டாஸ்க் லெட்டரே தூரமா வச்சுதான் ஓடு, எல்லாம் ஓடி போய் டாஸ்க் லெட்டர் யாரதான் எடுக்கிறீங்கன்னு பாப்போம். மேடம் இந்த இப்ப சமீபத்துல ஏன் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து ஏன் ஓட வருவாங்க நம்ம கூட? ஏன் ஆரிக்கெல்லாம் அப்படியே அல்வா துண்டு ஆரி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு, படம் நடிச்சிருக்காரு, ராஜு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு, ஓவியா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபெமிலியரா வந்து ஒருத்தவங்க அப்படியே தூக்கி கொடுக்கல, எல்லாரும் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால கூட நீங்களாம் யாருன்னே தெரியாது, நீங்க உங்களுடைய நாம என்னன்னு தெரியாது. அது ஒன்றும் இல்லை, வேலை பார்த்து கொடுங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலை போய் பாடுறானே பார்க்க மாட்டாங்க. ஆமா ஜாக்கி, ரெக்கமெண்டேஷன் பண்ணா கூட வந்து போய் பார்க்க மாட்டாங்க. ஏன் அவரு வந்து இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில அடிச்சுட்டு வந்து கொடுத்து, சார் நீங்க அங்க போய் உட்காருங்க சார், வாழப்படுத்தி வாயில சிஸ்டத்தையும் ஆன் பண்ணி செய்ய கொடுக்கணுன்ற அளவுக்கு இருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. போடு வர்ற இப்ப இருக்கிறவங்களாம் அப்படிதான் பண்ணணும்ன்ற. ஏன்னா இவனுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, நல்லது செஞ்சாலே அது வந்து ஒரு நக்கல் மேரா பாக்குறது, நக்கலா பேசுறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது படு இதுல என்ன, நீங்க அந்த இண்டிவிஜுவல் திங் எல்லாருமே நான் மாட்டணும்ன்றேன். எஸ், இது எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜென்சியை பற்றி அந்த வீடியோ கூட நானா வீடியோ கூட பேசியிருப்போம். அந்த வீடியோ மட்டும் இல்ல, இப்போ நம்ம வந்து ஜாக்கி மீடியாவில் இருக்கிற எல்லா 4 சேனல்கள்லையுமே வந்து ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். கதைப்போமாவில் இருக்கட்டும், ஜாக்கி வீலாக்ஸாக இருக்கட்டும், ஜாக்கி டிவியாக இருக்கட்டும், ஜாக்கி சினிமாஸில் இருக்கட்டும், 4த்துலேயுமே போட்டுட்ருக்கோம். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த சேனல் வீடியோஸை வந்து 4 சேனல்லையும் முதல்ல வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். ப்ளஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நானுமே வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா மறந்துடும் யூஸ்வலாக.
ஸோ ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஹைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும்பொழுது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வரும். அண்ட் நம்மளுக்கு சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா வந்து இந்த ஓடி வந்து டாஸ்க் படிச்சாங்களா, ஒன்றும் இல்லை, டாஸ்க் லெட்டர்ல 2 பஸ் வரும், 36 சீட்டு தான் இருக்கும், 2 பஸ்க்கும் சேர்த்து 50 பேர் இருக்கீங்க, இடம் பிடிச்சிக்கங்க, அவ்வளவுதான். யாரு போய் இடம் பிடிக்கிறீங்கன்னு பாப்போம். நான் கூட பஸ்ன்னு ஏதோ இந்த பஸ் போகுது, நானும் காலேஜில் 5 வருஷம் வேலை செய்வோம், பெரிய பஸ் ஏசி பஸ்லாம் போவோம், அந்த மாதிரி நினைச்சா கடைசியில் வேன் எடுத்து வந்துட்டானுங்க. பஸ் மினிமேனை தான் வந்து பஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. அப்பதான் 36 சீட் வரும், 5 சம்திங். அந்த 5 சீட்டுக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த கோவில் திருவிழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்ட்டு? திருவிழா அந்த ஆத்து திருநாளுக்கெல்லாம் போயிட்டு பாத்திருக்கீங்களா? செப்பல் பிச்சிட்டு கிடக்கிறது, உழுந்து கிடக்கிறது. கரூர் ஸ்டாம்பேட் தாங்க எனக்கு ஞாபகம் வந்து அதை பார்க்கும்போது. உண்மையிலே எனக்கு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இதுங்க. அது எப்படி சொல்றது, ஒரு மனித பவர் இருக்குல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பவர். அந்த பவர் வந்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் நாளைக்கு. அதுல வந்து ஒரு 40 அப்படின்றது வந்து அந்த ஸ்டாம்பேட், அந்த விஷயங்கள் இன்னைக்கும் அது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது அந்த இடம். அந்த மாதிரி இது ஒரு எஃபர்ட். இந்த ஒரு எஃபர்ட்டுக்கு நீங்க போறீங்க, அடுத்தது உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நீங்க போறது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி விடுங்க. சோ அப்ப வந்து அந்த மாதிரி அடிச்சு கிடிச்சு வளையல் எல்லாம் உடச்சு ஏறினாங்க. இங்க ஏறப்பயே நம்ம இவங்களுடைய மனநிலை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு அம்மா லிட்டரலா ஒரு எல்லாரும் உட்காந்துட்டாங்க ஜாக்கி, ஒரு 10 பேர், இப்ப 36னா புரியுதுல உங்களுக்கு, 7 பேரோ இல்ல 8 பேரோ நிக்கணும், 2 வேன்லயும் நின்னுதான் வந்தாகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து நீங்க இதனாலதான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு இல்ல, நீங்க போய் இடம் பிடிங்க, அப்படியே நாங்க உங்களை வந்து அந்த வேன்ல இருக்கிற எல்லாரும் தான் வருவீங்கன்ற மாதிரி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். யாராவது கமெண்ட்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஸோ ஏறும்போது ஒரு அம்மா லிட்டரா ஒரு பையன் எழுந்து எல்லாரும் வந்துட்டோம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்த உட்காருவாங்க ஜாக்கி. அந்த சீட்ல இருந்து எழுந்திருப்பாரு, அவங்க போய் உட்கார்ந்து அவர்கிட்ட சண்டை வேற போடுவாங்க. இங்க அவர் வந்து அதாவது ஒருத்தர் சீட்டை பிடிச்சிட்டாரு, இதுதான் இதுதான் நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஒன்று பார்க்குறோம். நாம என்ன சொல்லி கொடுக்கணும், நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்து உதாரணத்துக்கு எடுத்து நம்ம சொல்லி கொடுக்காம வளர்ந்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வேல்யூஸே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுக்கறதுலேருந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம். இந்த ஜென்சி தலைமுறை இப்படி வீணாக போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வச்சு பார்த்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒன்றும் இல்லை, நேற்று முந்தானோ அரவிந்தன் ஒரு பையன் வெறும் ஏஐ கிட்ட அப்பாவையும் அம்மாவையும் தம்பியும் காலி பண்ணி வச்சிருக்கான் யூஎஸ்ல. என்ன இதுல என்ன நீங்க பண்ணீங்க தெரியல, எனக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னும் போது நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற, பசங்களோட பேசக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும், அவங்களை உன்னிப்பா பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோன்றதான் இந்த விஷயங்கள் மூலமா பார்க்கறது. அதே தான் ஏங்க, ஒருத்தவங்க உட்காந்து வெல்கம் பண்றாங்க, எழுந்திருக்கப்பா அதுல சீட்ல உட்காந்தா என்னங்க அர்த்தம்? அது என்ன நீங்க நிறுவுறீங்க, என்ன நீங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உள்ள வந்துட்டாலுமே உங்களுக்கு நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய நேம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துலயே நம்ம அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எழுந்து ஒருத்தவங்க உள்ளார எல்லாரையும் வர விட்டுவாரு, வேன்ல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் போய் பிடிச்சாரு சீட்டு, உள்ள வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆட்களும் அங்க இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துலதான் நீங்க எங்க மிஸ் ஆகுறீங்கன்னா, இப்ப இவங்க வந்து இப்படி பண்ணாங்களா உள்ள, அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் என்னன்னா, சேரு கீழே வந்து டோக்கன் ஓட்டிருக்கோம், சேரை பிடிக்கணும். அடுத்து சேர் இல்லாதவங்க வந்து சேர்ல ஒரு பையன் வந்து அடிச்சுக்கிட்டாரு லிட்டரலா, 2 பேரும் வந்து அந்த கழுத்தொரியும் போட்டு வந்திருந்தாப்ல, மேல வந்து ஓவர் கோட் வேற, அதாவது லெதருங்க, அது இத்தனைக்கும் லெதர் கோட். சரி விடுங்க, சிஎம்ஏ கோட்லாம் போட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்களேன். அவர் கூட தான் சிஎம் இதுல தானே போனாரு, வெயில்ல தானே வந்து. இல்ல அதான் கோட்டு கலாச்சாரம் இப்ப வந்திருக்குன்றதுனால இதை வந்து ரிப்ளிகாவா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்கு உள்ளார ஏசி இருக்குங்க, நீங்க வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் போகும்போது வீட்டுக்கு உள்ளார ஏசி இருக்கும். ஏன் சிஎம்ஏ போடலாம், ஏன்னா அவரு வீட்டுல ஏசி இருக்கு, இறங்குறாரு, காரும் ஏசி. தலைமை செயலகத்தில் இப்போ வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்றாங்க, அதுவும் ஏசியா தான் இருக்கும். மே கம் இன் சார் ப்ளீஸ். கொடியேற்றப்பான ஏசி இருக்கிறது இல்ல. சரி விடுங்க. தொட்டங்கொண்ட ராசாவே டிங் 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 சூடிக்கொண்ட ராசாதி டிங் 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 பாட்டு படிச்சோ. ஸோ அது மாதிரி அங்க போய் இறங்கும் போதும் சரி, இங்கேயும் போய் சரி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஏசி இருக்கும். அதனால வந்து அது அப்ளிகபிள். பிஸ்னஸ் மீட்டிங் போகிறவங்க எல்லாமே ஏசி, ஃப்ளோர் ஏசி, எல்லாமே ஏசியாக இருக்கும். ஏன்பா
வெளியில வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் க்ளோஸ். ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு சென்னை இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு இப்போ அதுக்காக நான் வந்து சொல்லலை. அந்த மாதிரி வந்து வெயில் அதிகம். எனக்குலாம் அப்படியே ஹெல்மெட்லாம் வந்து கொத்தும், அப்படியே தொடர்ந்து கொத்தும். சும்மா உட்காந்தாலே வேர்த்து ஊற்றும் எனக்குலாம். சொல்றேன், அந்த வந்து இந்த 2 கோட், அதுல வந்து லெதர் ஜாக்கெட் வேற. ஐயோ ஏமா சிரிக்குது இப்போ எனக்கு. ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே ஸோ அந்த அதில் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பயங்கரமான சண்டை போட்டு சேரை பிடுங்கிடுவார். அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு சேர் பிடிச்சிரும், அவங்க போய் உட்கார போவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இது எப்படி இதுல போய் அந்த பொண்ணை நவுத்தி விட்டு உட்காருங்கிற மாதிரி அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா வந்து வில்லை கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே பேசி வில்லை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த முனியம்மா. ஆமா, அவங்க தான் முனியம்மா. அதை சொல்லுங்க. ஏன்னா அந்த முனியம்மான்றவங்க ஏதோ யூடியூப்ல அவங்க பேசுறாங்க போல இருக்கு. ஓரளவுக்கு அதான் என்னதான் நீங்கள் காமெண்ட் பண்ணாலும் அதுலேயும் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவங்களாம் கூப்பிட்டு வரீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அது கரெக்டு. ஏன்னா இப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து தக்கா பக்கான்னு முழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இது. அப்போ ஒரு கேமரா, ஒரு பொது தளத்தில் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றது ஒரு இதிலோட அவங்க வந்து பண்ணுறாங்கன்றதுனால கூப்பிட்டு வராங்களான்னு தெரியல. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு கிராமத்து பின்னணி இருக்குது. அப்போ தாமரை மாதிரி ஒரு ஆளை போயிட்டு வர்றதுக்கு ஒரு இந்த காமன் மேலே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் பொழுது அது அல்லாவா எடுத்துக்கலான்றதுக்காக பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, வந்து நின்னுட்டு நீங்க கேளு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதும் இருக்கு. ஒரு எஃபர்ட் போட்டாங்கல்ல, அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஆமா, அதே மாதிரி மாயா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கொடுத்தாங்கன்றத அப்புறம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அந்த கார்டு. ஆமா, எல்லாருமே அந்த கார்டை கொடுத்தாங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணாங்கன்னா 2 மணி நேரம் ஜாக்கி அந்த பஸ் வந்து அந்த கிளாஸ்ட்ரோபோபியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஓட வேண்டியதுதான். ஏன்னா உள்ளர கொண்டு வந்து விட்டு ஷெட்ல விட்டு 2 மணி நேரம் இருந்து புழிஞ்சி ஒரு பொண்ணு புழிஞ்சே காட்டிடுச்சு பாருங்க எவ்வளவு வேர்வன். அந்த அளவுக்கு வந்து இருந்து சோறு இல்லைன்னு முதல் நாளே நிரூபிச்சாச்சு. ஆனா என்ன காமெடினா அங்கேயுமே வந்து இவங்க பயங்கரமா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சார் எனர்ஜி டாஸ்கா, பஸ்லயே உட்கார வச்சு இங்க எனர்ஜி ட்ரெயின் பண்ற டாஸ்கா, ஓகே நாங்க ரெடியா இருக்கோம். அதுக்குள்ளாரே இவங்களாவே ஒரு முடிவு பண்ணி ஒரு காமன் மேனா அவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கங்கறது அங்க தெரிஞ்சுச்சு. இன்ட்ரஸ்டிங் ரைட். அதுதான் இந்த ஷோவோட அது இந்த இடத்தோட ஒரு ஒரு அற்புதமான இதுவா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதே மாதிரியே அந்த டாஸ்க் லெட்டர் வருதுன்னும் பொழுதுக்கு அப்புறமே டாஸ்க் லெட்டர் படிக்கும் பொழுதே ஒரு பொண்ணு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க, அதெல்லாம் ஒரு கியூட் மூமெண்ட். திடீர்னு தாவணி எல்லாம் எடுத்து மறிச்சு சொருக ஆரம்பிச்சிடும் ஓடுறதுக்கு. இப்ப அடுத்து பஸ் வந்தா இப்ப நான் ஓடணும்டா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா இருந்தது. ஆனா அந்த பொண்ணு போய் உட்காந்துருச்சு. நான் வேற பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த எஃபர்ட், அந்த தாட் ப்ராசஸ் தான் நான் சொல்றேன். நீங்க எதுவுமே போடாம நீங்க பின்னாடி ஓடி வந்து ஒருத்தர் சீட்டை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை புடிச்சு அவர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னா நீங்க அந்த சீட்டை உட்கார்றதுக்கும் இந்த எஃபர்ட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, என் தாவணி தான் தடையா இருக்கும். இப்ப நான் பாவாடை சட்டை போட்டிருக்கேன், பாவாடை தாவணி போட்டிருக்கேன், தாவணி எடுத்து சொருகிது. நான் என்ன நினைச்சேன், 35 பேருக்கு போய் போனதுக்கு அப்புறம் மத்தவங்க இறக்கிடுவாங்க, இதுல கை வச்சிடுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, யார் சீட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுற நிக்கிறது. உட்காந்தான் அவன் 2 மணி நேரம் வந்து ஈஸியா இருக்க முடியும். அந்த எஃபர்ட்டுக்கு இதுதான் நீங்க வந்து இதுல வந்து நீங்க எப்படி தாங்குறீங்கன்றத பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் கூட இதுல கழிச்சு கட்டுறது வந்து ரொம்ப அராஜகம். இப்ப பிளைண்ட் ஃபோல்ட் போட்டு நீங்க அடுத்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சீங்க, சேர்ல வந்து எடுத்து அது நியாயம். ஏன்னா அதுல வந்து நீங்க தேடி பண்ணணும். எனக்கு இந்த சேர்னும் போது போன சீசன்ல வந்து அந்த பால் இது பெரிய பால் எடுத்துட்டு அல்ல போய் அங்கங்க போய் அப்படியே அமைதியா உட்காந்து வாழை தூக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு உண்மையிலே அது வந்து கியூட்டான மொமெண்ட். இது பொதுவாக வந்து சில சீசன்ஸ்ல வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் மறந்துடுவோம். இது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. ஐ மீன் ஓகே. ஸோ அதான் அந்த அடிதடி, அதுக்கப்புறம் சேருக்கு நடந்த அடிதடிகள் இதெல்லாம் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து செட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. மாயா வந்து அவங்க வந்து பயங்கரமா பேசினாங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குங்களா? அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து ஒரு சீசன் ஃபுல்லா பேசி அடுத்து போன எபிசோடு ஃபர்ஸ்ட் எபிசோடு அறிவோம்னு வந்து 4 சீசன் 4 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க, 3 ஜட்ஜஸ் ஒரு ஹோஸ்ட் வந்திருக்காங்க. இது எப்படின்னும் போது எனக்கு அது வந்து செட் ஆகலை. நமக்கு செட் ஆகலைன்றதுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்க எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க பேசுறத உங்களுக்கு மனசுல விட்டுச்சா? இல்ல எனக்கு அதுதான். அதனால வந்து அதாவது அந்த தாட் இருக்குல்ல உங்களுக்கு, அதை மாத்தணுன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அது எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு செட்டா தெரியல. அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போலாம். இப்ப இதுல என்னன்னா, இப்ப இவங்களுக்கு சார்பான ஆட்கள் உள்ளார வந்திருக்காங்க. மாயா இங்க பாரு மாயா, என்ன மாயா, என்ன நீ உட்காந்துருக்க மாயா, பாரு என்னை பத்தி சொல்லுவாயன்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல விடுங்க. ஓகே. சோ இந்த செட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த இது என்னது ஜக்கி, நான் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட,
சந்திரலேகா அந்த பாட்டு மாதிரியே இருந்தது அந்த மாதிரி. ஆனா அது கொலோசியம் மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. தெரியும் எனக்கு நீங்க சொல்வீங்க. ஆனா நான் நல்ல வேளை எழுதியிருக்கேன், கிளாடியேட்டர் நடக்கிற இடம் மாதிரி இருக்கு அப்படி எழுதிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் நீங்க போட்டுருக்கீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கிளாடியேட்டர் நடக்கிற இடம் மாதிரிலாம் இருந்தது. இதுல இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதுல கவனிச்சது என்ன அப்படின்னா, அங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த சேர் கிடைக்கல. ஸோ மாயா வந்து இந்த டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பெண்மணி வந்து சொல்லும் பொழுதே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நீங்களாம் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லும் பொழுதே எங்களெல்லாம் வாழ்த்துங்க, எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க டக்குன்னு ஒரு பொண்ணு. இது இது என்ன நீங்க இது எந்த வகையில நியாயம்? வேற ஆயத்தனா உங்க அப்பா அம்மாவை போய் வாழ்த்து சொல்லு. ஆனா அங்கதான் நீ போய் கேட்கணும் அவங்கள. அப்ப நீ என்ன நீ நிறுவ வர? இன்னும் உள்ளாரே போறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஒரு பிராண்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அதை மாற்றி அவளா மாறி அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான். அப்ப நீ என்ன பிராண்ட் பண்ண வரன்றதான் என்னுடைய கேள்வி. அவன் அதுல இருந்து அவளாக மாறி அவளாகவே அறியப்படணும் போது நீங்க தான் ரோடா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதன் தானே நீங்க எடுத்து வரீங்க. அந்த பொண்ணு அதை கரெக்டா சொல்லுவாங்க. அது எப்படி நீங்க உடனே அவங்க எதிர்ப்பும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க உடனே எதிர்த்தாங்க. அதை நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க, இதை நாங்க மாத்தணும்னு தானே நாங்களே இங்க வந்து இதுக்கெல்லாம் நான் கலந்துக்கிறதுக்கே வரோம். அதுக்கப்புறம் திரும்ப அப்படி பார்வையோடவே நீங்க என்ன பார்த்தா என்ன அர்த்தம் கேட்டதா இருக்கட்டும், எதிர்த்து உடனே கேள்வி கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெண் உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, ஒருத்தவங்க சாபம் கொடுத்தாங்க நீங்க வாழ்த்துங்கன்ற அர்த்தத்துல சொன்னேன். அவங்க மாத்தினாங்களா இல்ல இயல்பா சொன்னாங்களா தெரியல. ஆனா இது முன்னாடியே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, வாழ்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவங்கள கூப்பிட்டு அங்கேயே கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மாயாவும் அதை கேட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி சொன்னீங்கன்னு, இல்ல நான் வந்து வாழ்த்து தானமா சொன்னேன் அப்படின்னு பொழுது அந்த பொண்ணு கரெக்டா சொன்னாங்க, நான் உங்களை விட சின்ன பிள்ளை தானே, நான் எப்படி உங்களை வாழ்த்த முடியும், அதை எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு பொழுது மாயா திரும்ப பேசி அவர் சாரி சொல்வார். அவரே ஒரு சாரியை சொல்ல மாட்டாரு. சாரி நீங்க என்ன சொல்லணும் இப்ப அவங்கள்ட்ட கேட்டு சாரி. இந்த இடத்துல மாயாவை பாராட்டும். இதுதான் இப்ப மாயாவுடைய ஹோஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கிறப்ப நம்ம அதுக்கு வந்து ஒரு கருத்து இருந்தது. நம்மளுக்கு வந்து அதுல என்னங்க இருக்கு, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்காங்க, அது விடுங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க அதை செஞ்சதும் அந்த பொண்ணுக்கான நியாயத்தை பெற்று தந்ததும் வாழ்த்துக்கள். இதுதான் கரெக்ட். அதே மாதிரி அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, செட் இன்ட்ரோ இந்த இவங்களை வாழ்த்தின விஷயங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜூரி வந்தாங்க. ஜூரி வந்ததுல எனக்கு வந்து அவர் ராஜு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஓவியா வந்துட்டாங்க. இவரும் ஆரி உட்கார்ந்துருக்காரு. ஓவியா கிட்ட ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மாயா. இங்க ராஜு உங்களுக்கு ஓவியாவை பிடிக்குமா கிட்ட. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. அது கேட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓவியாவை கேள்வி கேட்டப்ப, நீங்க ஓவியா கேட்ட கேள்வியே தப்பு, ஓவியாவால பிக் பாஸுக்கு என்ன வந்ததுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். ஓவியாவுமே கியூட்டா இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் போட்டாங்க. இட் மீன்ஸ் சேஞ்சஸ் நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். 10 வருஷம் ஆயிடுச்சு, தெரியாம தான் கேட்குறேன். அதனால ஆரி வந்திருக்காரு, அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை, அவரு கிடக்குறாரு. ராஜு கிடக்குறாரு, அதேதான். அதனால ஓவியா கிட்ட சேஞ்ச் ஆமாம்மா. அதெல்லாம் இவங்க 2 பேரும் வந்து நார்மல் இன்ட்ரோவிலேயே வந்தாங்க. ஆரியும் இவங்களும். ஓவியா வந்து ஒரு குட்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எதுவும் பண்ணி அதன் பிறகு தான் வந்தாங்க அவங்க செட்டுக்குள்ளார. க்யூட்டாக இருந்தது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓகே, இட் இஸ் நைஸ். அப்போ என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பொழுது ஓவியா சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து பெருசாலாம் இல்லை, ரொம்ப வந்து ஹானஸ்டாக இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ராஜு கிட்ட கேட்டது தான். ராஜுன்ற அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, இலகுவாக பேசினார் ராஜு. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது இலகுவாக பேசுகிறப்ப கனெக்ட் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி கனெக்ட் ஆகி நம்ம வந்து சில சமயத்தில் நாமளே நம்ம தள்ள வந்து வச்சுக்கிட்டு வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்போ ஸ்காட்லாண்ட் வந்தால் கேட்டால் என்னை டிபெண்ட்டாக கூப்பிட்டு வந்துட்டேன் பையன். இலகுவாக பேசுகிறவங்கள பிடிச்சா இது ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் டக்குன்னு அங்கே வராது அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை நான் வந்து அவனை போய் அவன் சோலுக்குள்ளார போய் பிடுங்கி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்பொழுது டக்குன்னு மாயா சொன்னாங்க. ஜாக்கி என்ன மாதிரி இன்னொரு மாயா இருக்க முடியாது. நான் இத சொல்றதுக்கு ஒரு பெரிய உண்மையிலேயே எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு பெருமையா அதை சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுதான் அதேதான் உண்மை ஜாக்கி. உண்மையிலே இது ஏன் அதுன்னா, நீங்க இந்த இதுல வந்து அந்த கிஃப்ட் வித் கேப்ல வந்து என்னன்னா தற்பெருமையும் உண்டு. தான் என்ன நினைச்சோமோ நான் சொன்னது கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அது என்னன்னா அந்த பேச்சாற்றல் மூலமாக வரும்னு வச்சுக்காங்க. ஆனா இது வந்து அதை சொன்னதுக்காக சொல்றாங்க. எஸ் ஓகே, அதை சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வேற என்ன அப்படின்னும் பொழுது தடி செல்வன், தடி செல்வன்றதான் ஒரு பேருன்றது தான் என்னுடைய. தடி செல்வன், தடி
தடீஸ்வரன் 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 பாத்தீங்களா, செல்வன்ட்ட சாரி தடீஸ்வரன்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்தாரு. ஆனா நம்பர் 4 போட்டிருந்தாரு அவரு. நம்பர் 1 தானே கூப்பிட்டு இருக்கணும் அப்படி பார்த்தா அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. பட் அவரோட பேட்ச் வந்து நம்பர் 4ல தான் இருந்துச்சு. ஸோ அவர் தான் வந்தாரு. இப்போ அவர் வந்த உடனே நான் எதற்கு இதை வந்து நான் குறிப்பிடுறேன்னா, இப்போ ஜாக்கியுமே சொன்னாங்க நிறைய பேசினார் அவரு. அவருடைய ஆங்கிலத்தை பத்தி அவர் கவலைப்படல, தவறாதான் சில இடங்கள்ல பேசினாரு, கிராமட்டிக்கலா தவறா பேசினார். இல்ல நான் அதுக்கு தான் ஜாக்கி சொல்ல வரேன். அவர் ஆங்கிலத்தை பேசி தவறா பேசினாலும் பேசினார். இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ, இப்ப இதை விட ஆங்கிலம் நான் வந்து ஆபீஸ்ல நல்லா பேசுவேன்னு சொன்ன பொண்ணு நீங்க கேளுங்க பதில் சொல்றேன்றதுக்கு இது எவ்வளவு பெட்டர்னு நான் சொல்லுவேன். எஸ் எதுக்காகனா அவர் எதை பத்தியுமே யோசிக்கல, கவலைப்படல. கடகடன் வந்தாரு. மக்களே நான் வந்து தடீஸ்வரன், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கேன், ஆங்கர் இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆள் தான் அங்க கண்டிப்பா தேவை. எஸ் இதுக்கப்புறம் இந்த கோட்டை நகர்ந்து போகக்கூடாது, இல்லை அந்த காடை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ஆள் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு டீமையே காலி பண்ணுறதுக்கு போய் டமாலம் எடுத்து வந்துடுவான். கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. வடிவேல் என்ன பண்ணுவார், நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு இவர் விளையாட்டு தெரியாது, இது எதுக்கு வச்சிருக்க எடுத்து போடுவான், முடிஞ்சது கதை. அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக எடுத்துருக்காங்க. அதுதான் அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயமும் நான் இங்க சொல்றேன் ஜாக்கி. இப்ப அவர் வராரு, இப்ப அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வர போறான்னு போது ஒரு 5 நிமிடமோ ஏதோ 2 நிமிடமோ ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நீங்க அதற்கான வேல்யூ கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது தெரியும். என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா சொன்னாருங்க. எந்த ஊர்ல வந்த, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க, என்னன்னா கொஞ்சம் சங்கீதனமா பேசினாரு. அதாவது இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு இடத்துல அடிச்சு விட்டுருப்பாரு. அதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணி கடையை மூட்டு கடையை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த படிப்புல இருந்து கொஞ்சம் நகர்த்தி விடுற மாதிரி ஒரு வேலையை வந்து ஒரு அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சம் அழகா பேசுறதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி விஷயங்களை அதை ஒரு இருந்து இங்க கக்கனார்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி விஷயம் தான் தவறா போகுது அப்படின்னும் போதுதான் கோபிநாத் மாதிரி ஆரங்க சொல்றது வந்து படிக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து 10 பேரு, படிச்சதுனால ஜெயிச்சேன்னு சொல்றவங்க வந்து 1 லட்சம் பேர். 1 லட்சம் பேரை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்துல அது ஆரி கேட்டாரு, அது என்னங்க அது படிச்சுட்டேன் நீங்க வந்து வேலைன்னா அப்ப வந்து எனக்கு புரியல, அப்ப உங்க மாடியை நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ராஜு கூட டக்கு அவர் சீரியஸா கேட்டு, ராஜு அது மாடு அதனால கேக்குது. அப்ப உங்களுக்கு புரியுதா ராஜு என்ன சொல்ல வந்தாரு? அவர் ஜோக்கா சொன்னாலுமே மாடு அவர் சொல்றதை கேக்குது அப்படிங்கிறதுனா நீங்க வந்து ஸ்லேவ் கிடையாது. வேலை பாக்குற எல்லாருமே நீங்க ஸ்லேவ்ங்கிற அர்த்தத்துல பேசக்கூடாதுல்ல. அவர் அப்படிதான் பேசினாரு. உள்ளார வந்ததுக்கு அப்புறம் அது சரியாயிடும்னு வச்சுக்கோங்க. அதேதான். அதுதான் வந்து ஓவியா என்ன சொன்னாங்கன்னா அவர் ஹானஸ்டா தான் இருக்காரு அப்படின்னாங்க. ஓவியா கூட இன்னொன்னு எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுங்க, ஓவியா மாதிரி இருக்கிற ஒரு உங்களை மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும்லாம் சொல்லுவாரு அவரு, கல்யாணம் பண்ணிருக்கணும்லாம் சொல்லுவாரு. ஆரி கேட்பாரு, ஓவியாவுக்கு வந்து நீங்க டிக்கெட் போட்டு கூட்டு வர மாட்டீங்களா, மதுரைக்கு அப்புறம் நீங்க ஃபிளைட்ல வந்துருங்க 7 கிலோமீட்டர்ல எங்க வீடு அப்படின்னாரு. மதுரைக்கு வரைக்கும் சிவகங்கை போற இடத்துல நினைக்கிறேன், நம்ம மதுரை அந்த ஏர்போர்ட்ல இருந்து சிவகங்கை போற வழியில அருப்புக்கோட்டை போற வழியில பாத்தீங்கன்னா அங்கதான் எங்க ஊடு மாட்டு பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 மாடு வச்சிருக்காரு. 4 மாடு வச்சிருக்காரு. ஆமா 4 மாடு தான் வச்சிருக்காரு. ஆமா. ஆனா அது வந்து நான் சம்பாதிச்சு நான் சேர்த்துட்டேன், அதுக்குள்ள நான் செல்ஃப் கண்டென்ட்டா இருக்கேன், எனக்கு 50 லட்சம் வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசினாரு. அப்புறம் ஆனா குடுத்துருவீங்கல்ல காசுன்னு, அதுதான் கஷ்டம்னாரு ராஜு. ஏன்னா அவருக்கு தானே அந்த பேமெண்ட் நிக்கிறது, பொறுமையா கொடுக்கறது, பவுன்ஸ் ஆகுறது, நிறைய விஷயம் இருக்குல்ல. அதுதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜய் டிவி ஏன்னா இந்த அமௌண்ட் வச்சு அப்படின்னு இருக்கும்போது அங்க வராது. அதேதான். அதனால அதுதான் சிக்கல். நம்ம அதுக்குதான் அடுத்தவங்க அக்கௌண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணணும், கரெக்டா இருக்கும். டக்குன்னு எடுத்துடலாம் காசுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதேதான். சரியா? சரி. என்னன்னா அதுல அவர் மென்ஷன் பண்ணும்பொழுது அவர் வந்து நான் செல்ஃப் சஃபிஷியன்ட் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அப்ப இவர் கேட்பாரு கிண்டல் ஆரி, என்னங்க ஓவியாவுக்கு ஒரு டிக்கெட் போட மாட்டீங்களான்னு. ஓவியா தான் நிறைய காசு வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு அவர் தெளிவா இருந்தாரு. ஓவியா மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்றதுல இருக்காரு, ஆனா காசு செலவு பண்ண மாட்டேன்றதுலயும் தெளிவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவியாவுமே என்ன சொன்னாங்கன்னா இஸ் ஹானஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிதான் அவருக்கு வந்து கிரீன் கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு நடுவில் அவர் வந்து இந்த குடத்தெல்லாம் தூக்கி காட்டுவார் ஜாக்கி. என்னால ஒரு பல்லால வந்து ஃபுல் தண்ணி குடத்தை தூக்கிட்டு பல்லாலே கடிச்சு நான் எடுத்து வந்து வச்சிருவேன். ராஜதான் பதறுவாரு, ஒரு இறக்க சொல்லுங்க பல்லுகள் உழந்துற போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாரு. பட் நிறைய அதாவது இப்போ நான் பேசதானே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப ஜாக்கி வந்து ஓப்பன் புக் இல்லையா? சோ நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய அவரை பத்தி தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வீடியோல பேசுற மாதிரி தான் நேர்லயுமே இருக்கீங்க ஜாக்கி அப்படின்வாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க நிறைய அவங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு அவங்கள பத்தி தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க நீங்க யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஒரு கம்பெனிக்கே போறீங்க, ஒரு இன்டர்வியூனா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு நீங்க சொன்னா மட்டும்தான், நீங்க என்ன வேலைகள் செய்திருக்கிறீங்கன்றத தெளிவாக சொன்னா மட்டும்தான் அவங்களால அதுல இருந்து கேள்வி கேட்க முடியும்.
நீங்க இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண இப்ப இன்டர்வியூல ஒரு டிப் சொல்லுவாங்க, நீ நிறைய சொல்லாத, நீ ஒரு விஷயம் தெரியும் சொன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே திரும்ப திரும்ப பேசு அப்படின்வாங்க. இதை நம்ம எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் இந்த ட்ரிக்கை. தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே திரும்ப திரும்ப பேசுவோம். அப்ப உங்களுடைய கேள்விகள் எதுவா இருக்கும், நான் சொல்லுகிற விஷயத்துல இருந்து உங்களுடைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அடுத்து ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நான். அவங்க பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனிகா கிறிஸ்டினா. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்ப்பதாகவும் மேனேஜராக இருப்பதாகவும் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து நின்று இருக்காங்க. இப்ப இது ஒரு நிகழ்ச்சி, நீங்க தான் உங்களை வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறமும் வந்து நீங்க எப்ப பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப ராஜு வந்து ரொம்ப அழகா அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இல்லங்க மோனிகா, இது ஒரு நிகழ்ச்சி, நீங்க ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கல்ல, இந்த இதுக்காக நீங்க பேசுவீங்கல்ல அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நான் வந்து இப்ப இது வந்து டீசர் மாதிரி அப்படின்றப்ப ஆரி கேட்கிறாரு, அப்ப ட்ரெய்லர் எப்போ வரும்? அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு அந்த டைம் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிடையாது. நீங்க ஒரு கால், ஒரு மேனேஜரா இருந்திருக்கீங்க, ஒரு கம்பெனியில இருக்கீங்கன்னும் பொழுது ஒரு கால் நீங்க பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல நீங்க காலை கண்ட்ரோல் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த கால் உங்க கையில கிடையாது. அப்படிதான் நீங்க பேசி ஆகணும், அப்படிதான் நீங்க டேட்டா வச்சிருப்பீங்க. அதற்கெல்லாம் நம்ம அப்படி இருக்கும்பொழுது ஒரு 4 ரவுண்டு நீங்க முடிச்சுட்டு வரும்பொழுது ஒருவேளை நீங்க செலக்ட் ஆறீங்க, ஒரு இடத்துக்கு போய் ஜூரி முன்னாடி நிப்பீங்க, இது வந்து நமக்கே தெரியுது ஃபார்மேட். அப்ப நிகழ்ச்சியில நீங்க செலக்ட் ஆயிட்டு போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்காக நீங்க ஒரு 5 நிமிட ஸ்பீச் கூடவா இல்ல, ஒரு சின்ன விஷயமாக, நான் மோனிகாங்க, எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம், நான் தான் வந்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன், எனக்கு வந்து நிறைய வந்து கனவுகள் இருக்கு, நான் வந்து அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல, அதற்கு பதிலா இப்பதான் வந்து நான் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் விட்டுருக்கேன், ஒரு கனவை தொடரணும் அப்படின்னும் பொழுது எனக்கு வேற வழி இல்லாதனால இதுதான் லாஸ்ட் ஆப்ஷனா நான் நினைச்சு இந்த விஷயத்துக்காக நான் வரேன், அதற்கு எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் என் ஃபேமிலியும் நான் செட்டில் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு, நான் இப்போ வந்து ஓரளவுக்கு சேலரிடு பர்சனாகவும் இருக்கேன், ஒரு ஒரு கட்டத்துல என்னுடைய கனவையும் நான் நிறைவேற்றிட்ட சந்தோஷம் எனக்கு இருக்கும். இவ்வளவு பேசியிருக்கலாம் நீங்க. நீங்க திரும்பவுமே அதை நீங்க பேசுனீங்களா பேசலான்னு எனக்கு தெரியல, பட் காட்டின வரைக்கும் இந்திராலாம் வருமே, உன் பேர் என்ன அப்படி, என் பேர் இந்திரா, அப்படி அமைதியா இருக்கும். அவங்க எங்க இருந்து வர, நான் கலிபோர்னியாவில் தயார் செய்யப்பட்டவன், இப்படி இவ்வளவுதான். உண்மையிலே எனக்கு ஏன் ராஜுவை நான் வந்து அந்த இடத்துல பாராட்டேன்னா, அவர் எவ்வளவோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய எஃபர்ட் போட்டார். நீங்க கவனிச்சு பாருங்க திரும்ப கூட அந்த வீடியோவை திரும்ப அவர் கேட்பார், இல்ல நீங்க வேற என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கல்ல, நான் ஏன் நீங்க எல்லாத்தையும் விட்டாரு, மாசம் உங்க லைஃப்ல ஒண்ணு பண்ணிருப்பீங்களா அதை சொல்லுங்க. அப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க, யாரையோ ஒருத்தரை காப்பாத்திருப்பீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்ச சின்ன விஷயம், நான் சொல்றது நீங்க பெருசா சொல்ல வேண்டாம். ஆபீஸ்ல ஒரு பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான் சார், அவன் தான் எனக்கு ட்ரெயினரா வந்தான், நான் அவனுக்கு வந்து இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணேன். நீங்க பண்ணலனாலும் டக்குன்னு ஒரு புனைவாவது அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? இங்க வந்து நிக்கிறேனே, இதே பெரிய விஷயம். அப்ப 50 பேர் இதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அப்ப யாரை செலக்ட் பண்றது? அது மாதிரி யாருமே நிக்கலையே. அவங்க ஏதாவது ஒருத்தன் வந்து தெரியுதோ தெரியலையோ பேசுறான், 4 மாடு தான் வச்சிட்டு இருக்கான், 40 மாடு கூட கிடையாது. 4 மாடை வச்சுக்கிட்டு அந்த 4 மாடே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்து வீடு, இன்னும் அதாவது என்னவோ அது குடிசை வீடியோ ஏதோ கல்லு வீடோ சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி பண்ணி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நாட்டுக்கோழி கிளம்புறேன்ட்டாங்க அவங்க. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவர் சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா தான் என்னோட புக்கு, என்னோட லைஃப் ஒரு புக் அப்படின்னா அதுல 1000 பேஜ் எங்க அம்மாவுக்கு தான், 1 பேஜ் தான் எங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவர் வந்து குடிகாரரு. அப்ப அதனுடைய வீரியம் தெரியுது. அப்ப அந்த பையன் செலக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒருத்தவங்க. உங்க கதை அதாவது சொல்ற பதில் மூலமா தான் நீங்க வந்து எனக்கு இது நிறைய பேர்கிட்ட அந்த குழப்பங்கள் இருக்குங்க. நம்ம வந்து தொண்டை தண்ணி வத்த கத்துட்டு இருப்போம், ஓகே அப்படின்னு நிறைய இடங்கள் அது வந்து நான் வந்து அது இதெல்லாம் நான் வந்து நிறைய கவனிச்சு இப்பெல்லாம் வந்து பெருசா பேசவே வரமாட்டேது. ரொம்ப இவ்வளவுதான் கம்யூனிகேஷன் ரைட் போதும் அப்படின்ற லெவலுக்கு போதும்னு சொல்ல வரேன். ஏன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏன்னா அதாவது இந்த 15 இதெல்லாம் ஊர்ல இருக்கு அந்த கார்டு எல்லாமே, அதெல்லாம் எடுத்து வரணும்னு அதில் வந்து அந்த எந்த அளவுக்கு அந்த இன்லேண்ட் லெட்டர் ஒரு செய்தியை கடத்துறதுக்கு எவ்வளவு இடங்களை எழுதியிருப்போம்னு எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ பேசுவோம். இன்னைக்கு அது வந்து வீடியோ காலாக போயிடுது அப்படின்னும் போது அது குறைஞ்சிருச்சு. இல்லை, அந்த கம்யூனிகேஷன் குறைஞ்சிருச்சுங்கிறத விட நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 10 வார்த்தைகள் நான் சொல்றது நீங்க 100 வார்த்தைகள் பேசினேன், இப்போ எனக்கு வந்து 10 வார்த்தைகள் தான் ஒரு சில பேர்கிட்ட பேச வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நான் அப்படியான ஆட்களை சொல்லலை.
பட் உங்ககிட்ட வந்து உங்களுக்காக ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் ராஜு உங்களுக்காக என்னென்னோ ட்ரை பண்றாரு, அதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம்ன்றேன். அப்ப நீங்க ஒரு எஃபர்ட் போட்டாவது ஒரு 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 நிமிஷம் கொடுங்களேன், டக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்னன்னே தோணல, நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கேன். இதை நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்க உங்க பேக் ஆஃப் இந்த மைண்ட்ல யோசிக்க முடியும். நான் அன்னைக்கு கூட நைட் வந்து ஃபுல்லா எல்லாரும் வந்து தூங்கிட்டாங்க, பாத்ரூம்ல வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு, நான் தான் போய் நிறுத்தினேன். இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை கூட சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு பதில நீங்க சொல்றீங்க, அந்த டைமுக்கு ஸ்பான்டேனியஸா ஏதோ எடுத்து வந்து கொடுத்தீங்கன்றதுக்காக. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்க ஃபேமிலி இருக்கு, நான் ஃபேமிலிக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட்னும் பொழுது நான் வந்து ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. ஒரு வேலை ஒரு கம்பெனில கிடைக்கிறதே எனக்கு கஷ்டமா இருந்தது. அந்த வேலையை நான் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் இப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் அதை பாக்குறேன். நான் ஒரு சிங்கிள் ஏர்னிங் மெம்பர் வீட்டுல, அதை சொல்லியிருக்கலாம் நீங்க. அப்ப ராஜு வந்து கேக்குறாரு, நீங்க ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆமா, நான் எமோஷனல் ஆள், அவ்வளவுதான். அதோட நிறுத்திடுறாங்க. வெரி. அப்புறம் திரும்ப திரும்ப என்ன பேசுறீங்க அப்படின்னா, எனக்கு இது தெரியல, நானும் ஆங்கிலம் பேசுவேன், ஜாக்கி ஆங்கிலம் பேசுவாங்க, எல்லாருமே ஆங்கிலம் பேசுறவங்க இருக்காங்க, தமிழ் பேசுறவங்க இருக்காங்க, ஏன்னா ஆங்கிலத்துல சரளமா உரையாடிடுவேன் அப்படிங்கிறீங்க. சரி, ஆங்கிலத்துல சரளமா உரையாடுறீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 10 வார்த்தை கலந்துதான் நம்ம வந்து பேசுறோம். நம்ம இப்ப நான் என்ன தூய தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன், ஆங்கிலம்ங்கிற வார்த்தை வேணா ஆங்கிலம்னு சொல்றேனே தவிர்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள், நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் அப்படியே கேஷுவலா பேசும்பொழுது, இப்ப கேஷுவலுக்கு நீங்க தமிழாக்கம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, கேஷுவல்னா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி என்னத்துக்கு இப்போ கேஷுவல்னா எனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த கேஷுவல் அப்படின்னு. ஏதாவது அதாவது உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் ஜாக்கி உங்க மைண்ட் வேலை செஞ்சுட்டே வேற எதிரையாவது யோசிச்சுட்டே இருக்கும். அந்தி மஞ்சள் சாலை, ஆளில்லாத சாலை, தலைக்கு மேலே போகும் சாயங்கால மேகம், முத்தம் வைத்த பின்னும் காய்ந்திடாத ஈரம், ஏச்சில் வைத்த பின்னும் மிச்சமுள்ள பானம், கண்ணம் என்னும் பூவில் காய்கள் செய்த காயம், பிரியம் 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 பிரியம். கண்ணம் என்னும் பூவில் கைகள் செய்ததான் வரும் ஜாக்கி. தப்பா போட்டிருக்கான். ஏன் தப்பா போட்டிருக்கான்னு சொல்றேன். அதுல பாட்டு பாடினவரும் அப்படிதான் பாடு. கண்ணம் என்னும் பூவில் காய் வந்து செய்ய போகுது அப்படின்னு டோட்டலி அதுதான் கைகள் செய்த. அதுதான் கண்ணம் என்னும் கண்ணம் என்னும் பூவில் கைகள் செய்த காயம். காய் வந்ததுமே அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் தென்னிலவே, இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு. கண்ணம் என்னும் பூவில் கைகள் செய்த மாயம் காயம். இட்ஸ் a love bite, right? கைகள் செய்த காயம். Yeah, it's a sensitive place. It's good. Yes. அதுதான். கண்ணம் என்னும் பூவில் காய்கள் செய்த காயும் வேண்டாம் கையும் வேண்டாம், நீனு பாடவே ஆமா. நான் முடிக்க போறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துறேன், லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸை. அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாமே கரெக்டா பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாம ஜாக்கி மீடியா கீழே வர்ற 4 சேனல்களுமே, கதை பூமாவாக இருக்கட்டும், ஜாக்கி விலாக்ஸாக இருக்கட்டும், ஜாக்கி டிவியாக இருக்கட்டும், ஜாக்கி சினிமாஸாக இருக்கட்டும், இந்த 4 சேனலையுமே லைக் பண்ணுங்க. அண்ட் நமக்கான வியூஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது மூலமாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த விஷயம்லாம் பேசியாச்சு இல்லையா? அப்போ ஒருத்தவங்க உங்களுக்காக திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அதன் பிறகு ஆரியம் கேட்குறாரு. ஆரியம் வந்து உங்களுடைய ஒரு கேள்விகளாக, இல்ல உங்களுக்கு ஐஸ் பிரேக்கர் எப்ப வரும், அவங்க பேர் வந்து மோனிகா, ஐஸ் பிரேக்கர் எப்ப வரும் அப்படின்னா, ஐஸ் பிரேக்கர் அவ்வளவுதான் வந்துருச்சு, இப்ப வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி, இப்ப வந்துருச்சுன்னா நீங்க அப்ப உங்களை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, நான் தயாராகவே வரல இந்த விஷயத்துக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? அப்ப நீங்க தயாராகவே இல்லைன்னு ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, ஒருத்தர் நான் 4 மாடு வச்சிருக்கேன், எங்க அம்மா இது மாதிரி இருக்காங்க, என் பொண்டாட்டி, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, எல்லா கதையுமே சொல்லிட்டு அவர் அதையுமே சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல், வேற என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த அம்மா வந்து தனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கேயாவது பையனுக்கு வந்து, அவங்க அம்மாவுக்கு வேற ஒண்ணுமே இல்லை,
பையன் ரொம்ப வந்து இன்னசென்ட்டா இருக்கான், எங்கேயாவது வந்து லைஃப்ல வந்து இதுவாயிட போறான்னு ஒரு அம்மாவுடைய ஆக்சுவல் கவலையில அந்த பையனை கல்யாணம் பண்ணி அதனால 20 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அப்படி நம்ம ஊர்ல எல்லாமே இந்த 20 வயசுல கல்யாணம் பண்றது என்னன்னா ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு வேற வேலை மயிரே கிடையாது, அது வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து செய்யறது. இந்த தாட் ப்ராசஸ் நிறையவே இங்க இருக்கு அப்படின்றதுனால. எஸ் எஸ் இல்ல உண்மை ஜாக்கி அது. அதனால நாம என்ன வளர்ந்து அவன் குடி குடிச்சிட்டு இருப்பான், இது ட்ரக் யூஸ் பண்ணுவான், கல்யாணம் ஒரு கால் கட்டு போட்டு விட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. அதேதான். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க அந்த பையன் வந்து எல்லாத்தையுமே பேசிட்டாப்ல, அவர் வெகுளியா எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் வந்து அங்க பேசுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இப்படி தயாரா வராத பொழுது அவர் பரவாயில்ல நிறைய பேசினாலும் அவரே செலக்ட் பண்ணலான்றதான் தோணும். அது ராஜு அழகா சொல்லி அவங்கள்ட்ட சொல்வார், நீங்க ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கீங்க, இதை நீங்க எதிர்கொள்ள முடியல, நீங்க இதற்கப்புறம் வர போற இது வந்து நான் ரொம்ப சாதாரணமா சொல்ற ஃபீட்பேக், இதற்கப்புறம் வர்ற கமெண்ட்டுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து தொடக்கம் தான் உங்களுக்கு, இது முடிவு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இதோட முடிவு கிடையாது அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துருங்கன்ற மாதிரி. அதேதான் சொல்லிட்டு அவர் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருவாரு. ஏன்னா ஓவியா மாதிரி இருக்கிற ஆள் கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப போரிங்கா இருக்கு உங்க ஆன்சர்ஸ், இப்படிதான் போரிங்கா பேசுவீங்களான்னு கேட்கறாங்க. அவங்களே மலையாளம், அவங்களுக்கே வந்து புரியல, அவங்களுக்கே வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் யோசிச்சுப்பாங்க. அதேதான். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல 2 பேர் தான் இன்னைக்கு வந்து நமக்கு காட்டினாங்க. ஸோ நம்பர் 4 இருக்கிறவர் வந்து செலக்டட் ஆகும். மோனிகா நான் பார்க்கல அவங்க என்ன நம்பர்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறாங்க. நாளைக்கு யார் யார் எப்படி எப்படி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு முன்னோட்டத்தையும் காட்டினாங்க. ஆமா, உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் விரிவாக தெரியப்படுத்துங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணவும் மறக்காதீங்க, ஆடை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, கம்பெனி வந்து வேற லெவலில் போயிட்டு இருந்தது, அதெல்லாம் காமிச்சோன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்க. இருந்தாலும் இதுதான் மேட்ரு. ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.